ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஒரு மாய்ஸ்சரைசரை பற்றி தான். நான் யூஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வந்து டாக்டர் ஷெத்தோட செராமைட் ஆன்டி விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இந்த பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் ஆல் ஸ்கின் டைப்புக்கு தான் போட்டிருக்காங்க. என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். எப்போவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அது என்ன ஸ்கின் டைப்புக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அதுலேயே நமக்கு சைட் எஃபெக்ட் நிறைய வர சான்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறமா பிம்பிள்ஸ் எல்லாம், ஆக்னி எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து எப்போவுமே ஸ்கின் டைப்பு பார்த்து வாங்குறது பெட்டர். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ல எப்போவுமே என்ன ஸ்கின் டைப்பு, எவ்வளோ பிஹெச் இருக்குது, டெர்மட்டாலஜி டெஸ்டடா இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செராமைட் ஆன்டி விட்டமின் சி தான் இருக்குது. செராமைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் பேரியரை பாதுகாக்கவும், நம்மளோட இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம போடும்போது அதை ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுக்கிறதுக்கு உதவுகிறது. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு பிரைட்டனிங் கொடுக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். விட்டமின் சி நிறைய சீரம்ஸ் எல்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் தெரியும் பிரைட்டனிங் கொடுக்குது. அதனால் இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் பிரைட்டனிங் கொடுக்குற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. இதில் என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன்னாலே மிக்சிங் கலந்த அந்த மாதிரி ஸ்கின்னு அர்த்தம். அப்படின்னா ஆயிலியாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். மெயினாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நம்ம நைட்டு தூங்கி எழுமினதுக்கப்புறம் நம்மளோட நெத்தி, ஃபோர்ஹெட், அப்புறமா இந்த நோஸ் ஏரியா, அப்புறம் சின் ஏரியா, இந்த அரௌண்ட் த மவுத், வாயை சுற்றி உள்ள பகுதி, இந்த ஏரியா வந்து ஆயிலியாகவும், அப்புறமா கண்ணை வந்து ட்ரையாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து காம்பினேஷன் ஸ்கின். அப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட்டை நம்ம கண்டினியூஸாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் தான் நமக்கு அதுக்கு பலன் கிடைக்கும். இல்லாட்டி நம்ம மாற்றி ஒரு ப்ராடக்ட் ஒரு மாதம் அது யூஸ் பண்ணி, இல்லாட்டி 1 வீக் அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு எந்த யூஸுமே கிடைக்காது. நல்ல ப்ராடக்டாக இருந்தால் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் ரொட்டீன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும், ரிங்கிள்ஸ் எல்லாம் வர்றது டிலே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சில மாய்ஸ்சரைசர் வந்து ஈவன் டோனையும் கொடுக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா திக்காக இல்லாமல் க்ரீமியாக இருக்குது. ஜெல் டைப்பில் இல்லை, கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. காட்டி தரேன். இதுதான் இருக்குது. ஈஸியாக நம்மளோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகுது. எப்போவுமே நம்ம ஆயிலி ஸ்கின் எடுக்கும்போது ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் எடுக்கிறது பெட்டர். ட்ரை ஸ்கின்னில் இருக்கிறவங்க நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஹைலூரானிக் ஆசிட் அது கலந்த மாய்ஸ்சரைசர் எடுக்கிறது பெட்டர். என்னோடய ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அதனால் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து 100 கிராமு 599. நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு இந்தியன் பிராண்ட் தான். நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்தது, கோஜிக் ஆசிட் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.